அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த முட்டைக்கோஸை கேட்டாங்க. ம் ₹1 கூட குறைக்க முடியாதுன்னு நான் தான் சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அதே முட்டைக்கோஸில் இவங்கிட்ட நாம் சிக்கிட்டோம் ஐயா. பேரம் பேசாமல் வாங்கினானேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ நம்மளையே பேதி ஆக்கிடுவான் போல இருக்க ஐயா. முட்டைக்கோஸை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு கோஸு எங்கே இருக்குது, முட்டை எங்கே இருக்குன்னு கேட்குறான் ஐயா. இதுக்குத்தான் நம்ம வாயாலேயே இது பேர் சொல்ல வச்சானா? இது புரியாமல் அழுத்து அழுத்தி வேற சொல்லிட்டேனே ஐயா. நான் கேட்டதை தராமல் நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஏப்பா, இது பிரித்து சொல்லக்கூடாதுப்பா. முட்டைக்கோசுன்னு சேர்த்து சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். சேர்த்து சொன்னாலும் முட்டை வரும், போதுமா? முட்டை முட்டைன்னு நமக்கு இன்னைக்கு மொட்டை போடாமல் விட மாட்டான் போல இருக்கு ஐயா. ரெண்டுமே ஒன்று தான்பா. நான் என்ன வாழைப்பழ கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நீ சொன்ன முட்டை கோஸ் ரெண்டுமே இப்போ வேணும். வெஜ்ஜில் எப்படிப்பா நான்வெஜ் வரும்? வராதுயா. அப்புறம் ஏன் காய்கறின்னு சொல்கிறீங்க? ஆஹா, எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறானே ஐயா. சமாளிப்போம். ஏப்பா வேண்டாண்ணா, திருப்பி கொடுத்துரு. நீ கொடுத்த ₹40 நான் இப்போவே கொடுத்துட்றேன். திருப்பி கொடுக்கறதுக்கா மாடி இறங்கி அங்கேருந்து 10 ஸ்டெப்பு நடந்து உன் வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்து பேரம் பேசாமல் வாங்கியிருக்கேன். ஏப்பா இந்தப்பா ஒரு முட்டைக்கான காசு. போப்பா, போய் கடையில் முட்டை வாங்கிக்கோ. என்ன ஒரு முட்டைக்கு காசு கொடுத்து என்னை ஏமாற்ற பார்க்குறியா? ஆஹா, பட்டப்பகல்லையே இவன் நம்மளை ஏமாற்றிட்டு நாம் ஏமாத்துறோன்னு சொல்கிறானே ஐயா. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னே தெரியலையே ஐயா. ஐயா, நான் இப்போ என்னையா பண்ணணும்? கோஸ் எவ்வளவு போட்ட? 1 கிலோ. அப்போனா ½ கிலோ முட்டை வரணும். என்னது, ½ கிலோ முட்டையா? முட்டையை எடை ஓட்டு கேட்ட ஆள் இவன் தான் ஐயா. ஏப்பா, இல்லாத முட்டையை கேட்டால் நான் எங்கப்பா போவேன்? அப்புறம் எதுக்கு முட்டை கோசுன்னு சொன்னேன்? எதிரில் இருக்கிற அந்த கடைக்கு வந்து எனக்கு முட்டை வாங்கித்தான். A few moments later. ஆஹா, முட்டைக்காக மல்லிகை கடைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டானே ஐயா. இப்போ மல்லிகை கடைக்காரன்ட்ட ½ கிலோ முட்டைன்னு கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. கடைக்கார, ஒரு ½ கிலோ முட்டை கொடுங்க. யோ கூமுட்டை, யாராவது முட்டையை போய் கிலோ கணக்கில் கேட்பாங்களா? உனக்கும் எனக்கும் தெரியுது, ஆனால் இவனுக்கு தெரியலையே ஐயா. ஆமாம், உங்ககிட்ட கிலோ கணக்கில் முட்டை வாங்கிட்டு வர சொன்ன அந்த அதிபுத்திசாலி யாருயா? இது நிற்கிறாரே, இவர் தான் ஐயா. எனது சொன்னதும் திரும்பிக்கிட்டான். ஓ, இந்த பார்ட்டியா? என்னையா, அவர் உன் கஸ்டமரா? அவன் கஸ்டமர் இல்லை, கஷ்டத்தை கொடுக்குறவன். நேற்று இந்த பார்ட்டி நம்ம கடைக்கு காய் வாங்க வந்தது. எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் காய் எங்கே இருக்குது, கறி எங்கே இருக்குன்னு கேட்டு என்னை சாவ அடிச்சிட்டான் ஐயா. ஆஹா, ஏற்கனவே மல்லிகை கடையில் ஒரு ரவுண்டு ஓடி இருக்கா? ஆமாம், அதுக்கப்புறம் என்னாச்சு? ½ கிலோ கறியை வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சேன். ஆஹா, மல்லிகை கடையிலேயே கறி வாங்கியிருக்கான். இப்போ நம்மக்கிட்ட முட்டை வாங்க போகிறான். ஆஹா, இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறான் போல இருக்குது ஐயா. செய்கிறதையும் செஞ்சுட்டு திரும்பி வேற நிற்கிறானே ஐயா. சரிங்க கடைக்காரர, எனக்கு ஒரு ½ கிலோ முட்டை கொடுங்க. 1 கிலோ முட்டை ₹200. என்னது, ₹200? கிலோவை வாங்கினா அந்த விலை தான். ஆஹா, ₹40 கோஸுக்கு ₹100 முட்டையா? சரி போடியா. என்னது, ½ கிலோவுக்கு 6 முட்டை தான் வருது. யோ, எடை சரியாக இருக்கான்னு பார்த்துக்க. ½ கிலோவுக்கு 30 கிராம் குறையுது. ஒரு சின்ன முட்டையாக போடுங்க, கரெக்டாக வரும். என்ன அது, சின்ன முட்டையா? ஏப்பா, 30 கிராம்லலாம் முட்டை கிடையாது. அப்போது அந்த 30 கிராமுக்கு காசு கொடுத்துரு. ஆஹா, இன்னையோட காய்கறி பிஸ்னஸுக்கு முழுக்கு போட வேண்டியது தான். இந்தாப்பா முட்டையும் 30 கிராமுக்கு காசும். ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்ட, தேங்க்ஸ். ஆஹா, வெறும் ₹40 முட்டை தனியாக கோஸு தனியாக வாங்கிட்டு கையில் வேற காசு வாங்கிட்டான் ஐயா.
சரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொடு. மறுபடியும் ஓசி கேட்குறானே ஐயா. இந்தப்பா நீ கேட்ட கறிவேப்பிலை. என்னது கறிவேப்பிலையை ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஆமாம், வேப்பிலை எங்கே இருக்குது, கறி எங்கே இருக்குது? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.